அண்மைச் செய்தி. சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய இன்றைய முதலமைச்சர் தன் மீது வீண் பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டாராம். நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளர்களிடம் இருந்து வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. இதில் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்று மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் வேறு அளித்திருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். மேலும் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அடுத்த வாரம் துவக்கி வைப்பாராம். கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள்? உங்கள் உதவியாளர் வீட்டை விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்திருக்கிறீர்களா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் அடுத்த வாரம் துவங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்று இருக்க வேண்டுமா எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையான முதல்வராக இல்லாவிடனும் ஒரு கட்சி தலைவராகவாவது முறையாக உள்ளாரா என்றால் அதுவும் இல்லை என கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளும் கட்சி தாவேகா நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. கடந்த 3 வாரங்களில் மட்டும் எத்தனை ஆளும் கட்சி நிர்வாகிகள் கொடூர குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தான் வசிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளக்கூடிய பொய்க்கால் குதிரை அரசின் முதலமைச்சர் அந்த மாய உலகில் இருந்து வெளியே வந்து தான் வகிக்கக்கூடிய பொறுப்பின் தலையாய பணியான சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய பொறுப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.